ஜோதிட ரீதியாக நல்ல காலங்களில் நல்லது நடக்க வேண்டும், கெட்ட காலங்களில் கெட்டது நடக்க வேண்டும். அப்படி என்னால் வாழ்க்கை நார்மலாக போய் கொண்டிருக்கிறது அர்த்தம். ஒரு கெட்ட நேரத்தில் நல்லது ஆரம்ப காலத்தில், அந்த கெட்டதின் ஆரம்ப காலத்தில் நல்லது நடந்தால் பின்னாடி பெரிய பிரச்சனையை சந்திக்கப் போகிறார்கள் என்ற அர்த்தம். நமது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிம்மராசி. அவர்கள் 7.5 சனியில் கடைசி கட்டத்தில் பெரிய வெற்றியை பெற்றார்கள். யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஜாதக ரீதியாக. அப்போது ஒரு சந்தேகம் வந்தது. பின்பு அவர்கள் என்னானார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இப்போது அதே போல் பல உதாரணங்கள் உண்டு. இந்திரா காந்தி அம்மையார், மொரார்ஜி தேசாய் இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பல விஷயங்கள் இருக்கிறது அதில். அதே போல தான் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய ராசி விருச்சகம். இப்பொழுது தான் அவர் சனி பயிற்சியில் பரவலாக வந்திருக்கார். முதலில் இருந்த அந்த சனி பயிற்சி மோசமான ஒரு இடத்திலிருந்து அப்போது தான் இவர் வெற்றி பெற்று வந்திருந்தார். அப்படியானால் அவருடைய பிற்காலம் அமைதியின்றி ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கு சனி பகவான் என்ன வருவார் என்றால், ஒரு சின்ன வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றி நமக்கு அகம்பாகத்தையும் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து எங்கேயாவது தலையை கொடுத்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். அதுதான் வெனிசுலாவிலே அந்த அதிபரை ஈஸாக தூக்கி கொண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றுவிட்டோம் என்று மாறுதட்டி கொண்டு, அதேபோல் இப்போது ஈரானில் ஈஸியாக முடித்து விடலாம் நினைத்து இப்போ பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி எண்ணங்கள் அவருக்கு முதலில் வெற்றியை கொடுத்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுப்பதற்காகத்தான் என்பது உறுதியாக தெரிகின்றது. அதன்படி பார்த்தால் தற்போது இந்த மே ஜூன் மாதத்திற்கு முன்பே அவர் பதவி பறிபோகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மற்ற சில பிரச்சனைகளும் அவருக்கு உண்டு. அதை இப்போது நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே இந்த உதாரணம், சனி தீமை செய்யும் இடங்களில் நல்லது நடந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றது. இப்போது போகும் சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. அவர் இப்போது தேவையில்லாமல் அவரை இழுத்து விட்டு கொண்டே இருக்கும் சனி பகவான். பிரச்சனை மேல் பிரச்சனை எங்கேயாவது இழுத்து கொண்டு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதுக்கு பிறகு ஒரு பெரிய சோதனை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு காலம் வரலாம். இதுதான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஆகவே இந்த சனி தீமையான இடங்களில் இருக்கும்போது எப்படி ஆரம்பத்தில் நல்லது செய்தால் கெட்டது நடக்கும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். பார்ப்போம். இன்னும் 2-3 மாதங்கள் தானே இருக்கின்றது. என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.